வியூவர்ஸ், இன்னைக்கான வீடியோவில் என்ன நடக்குதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்பவே விறுவிறுப்பாக போயிட்டுருக்குன்னே சொல்லலாம். நம்ம ரேவதியும் கார்த்தியும் பார்த்தீங்கன்னா நம்ம அபிராமிக்கு பிறந்தநாள் வரதுனால அவங்க பேரில் ஒரு ஆசிரமம் வந்து அதை கட்டணுன்றதுக்காகவே அவங்க வந்து அந்த இடத்துக்காக பூமி பூஜை போடுறதுக்காக நம்ம ஜோசியரை போய் பார்க்குறாங்க. அங்கே பார்த்ததுக்கப்புறம் அவர் வந்து நல்லபடியாக பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நாட்களையும் குறித்து கொடுத்துட்றாங்க. இதை எடுத்துகிட்டு வீட்டுக்கு நேராக வந்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா நம்ம கார்த்தி அவங்க தம்பிக்கெலாம் ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க, இந்த மாதிரி நான் வந்து பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அண்ணக்கிட்டேயும் சொல்கிறாங்க. நீ எது பண்ணாலும் நல்லா கரெக்டாக தான் இருக்கும், அதனால நீ பண்ணுடா அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன ஹெல்ப்பாக இருந்தாலும் நீ என்கிட்ட வந்து கால் பண்ணி கேளு அப்படின்னு சொல்லும் போது அவங்களுமே சரின்னு சொல்லிட்டு வச்சிடுறாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம சாமுண்டீஸ்வரி கிட்ட வந்து அத்தை நீங்கள் தான் இந்த இதுவை நீங்கள் ஓப்பன் பண்ணி தரணும், உங்கள் கையால் தான் நான் இதை வந்து நான் ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதெல்லாம் என்னால் முடியாது, என் குடும்பத்தை அழிச்ச குடும்பத்தை நான் வந்து எப்படி ஏற்றுக்க முடியும், எங்கள் அம்மாவோட ஆத்மா இதை ஏற்றுக்காது. அதனால ஒரு காலம் நீங்கள் வந்து இதெல்லாம் நினச்சி கூட பார்க்காதீங்க, நான் கண்டிப்பாக வந்து இதில் வந்து நான் கலந்துக்கவே மாட்டேன். இத்தனை நாள் வந்து நான் கலந்துக்கிட்டேன்னா நீ யாருன்றதை தெரியாத போது நான் வந்து இதை வந்து கலந்துக்கிட்டேன். இனி வந்து நீ யாருன்னு உன்னோட சுயரூபத்தை நான் பார்த்துட்டேன்ல, இதுக்கு மேலே எப்படி வந்து நீ எங்கே கூப்பிட்டாலும் நான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகிட்ட ரொம்பவே வந்து கடுமையாக வந்து நம்ம சாமுண்டீஸ்வரி பேசுகிறாங்க. அப்போ வந்து நம்ம சந்திரகலாவோட கவுண்டர் இல்லாமல் அந்த இடம் நல்லா இருக்குமா, அப்போ வந்து நம்ம சந்திரகலா வந்து கவுண்டர் கொடுக்குறாங்க. ஏண்டா உங்கள் அம்மா என்ன பெரிய தியாகியா, அவங்களுக்காக நீ வந்து ஒரு கோயிலை கட்டுவேன், நாங்கள் வந்து அதை திறந்து வைக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது நம்ம கார்த்திக்கு இதை கேட்டுட்டு ரொம்பவே கடுப்பாயிடுது. கார்த்தி நினச்சா அந்த இடத்துலையே சந்திரகலாவை அரைஞ்சிருக்கலாம், ஆனால் எவ்வளோ வந்து விஷயத்துக்கு வந்து நம்ம கார்த்தி ரொம்பவே அமைதியாக போகிறாங்க. அதனால சந்திரகலாவுக்கு அந்த நேரம் நல்ல நேரம்னே சொல்லலாம். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ரேவதியும் சொல்கிறாங்க, நீங்கள் எப்படியாவது வந்து இதை நீங்கள் திறந்து வைக்கணும் அப்படின்னு சொல்லும் போது அப்போ சந்திரகலாவை பார்த்து ராஜராஜன் வந்து என் தங்கச்சியை பற்றி பேச உனக்கு அதிகாரமே கிடையாது, என் தங்கச்சியை பற்றி இதுக்கு மேலே ஏதாவது ஒரு வார்த்தை பேசுனேன்னா நானே உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ராஜராஜன் வந்து நம்ம சந்திரகலா மேலே ரொம்பவே கோபமாக படுறாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சாமுண்டீஸ்வரி இதெல்லாம் என்னால் முடியவே முடியாது, நான் வரவும் மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. இந்த பக்கம் சந்திரகலா சும்மா இல்லாமல் நம்ம கார்த்திகிட்ட வம்பு இழுக்க வராங்க. என் அக்கா எப்படி வருவா, அதெல்லாம் வரமாட்டா, என்றைக்குமே நீ கனவு காண்டுகிட்டே இருக்காத, என் அக்கா அதுக்கெல்லாம் வரவே மாட்டா அப்படின்னு சொல்லும் போது கார்த்தி சொல்கிறாங்க, கண்டிப்பாக அத்தை வருவாங்க, நான் எப்படி வர வைக்கணுமோ அப்படி வர வைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போது நம்ம சந்திரகலா ஒரு சவால் விடுறாங்க. அப்படி எங்கள் அக்கா வந்துட்டா நீ என்ன சொல்கிறியோ நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்படியா, சரி ஓகே, அப்படி நான் ஜெயிச்சிட்டேன்னா நீங்கள் வந்து எங்கள் அம்மாவோட ஆசிரமம் கட்டுறேன் பார்த்தீங்களா, அங்கே வந்து நீங்கள் கூட்டி பெருக்கி துடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சவால் விடுறாங்க. இதை கேட்டுட்டு சந்திரகலா ரொம்பவே ஆத்திரப்படுறாங்க. என்னடா என்ன நினச்சிட்டு இருக்க என்னை பார்த்து, நான் இதெல்லாம் வந்து என்னோட இது என்ன, நான் வந்து இதெல்லாம் செய்வேன் நீ நினச்சி பார்க்குறியா அப்படின்னா, அப்போ போட்டி தான், நீங்கள் ஜெயிச்சிட்டிங்கன்னா நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ நான் அதை செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தியும் சந்திரகலா கிட்ட வந்து சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு சந்திரகலாவுக்கு ஒரே கொண்டாட்டம். அப்படியாடா, நான் தான் ஜெயிப்பேன், அப்போ நான் ஜெயிச்சிட்டேன்னா நீ என்ன பண்ணணும்னா இந்த வீட்டை விட்டு வெளியில் போயிடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, உங்களோட டீலுக்கு நான் ஓகே, நீ என்னோட டீலுக்கு நீங்கள் ஓகேவா அப்படின்னு சொல்லும் போது கண்டிப்பாக அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் சவால் விட்டுருக்காங்க. அப்போ வந்து நம்ம மயில் சொல்கிறாங்க, மாப்பிள்ள இவங்களோட பேச்சை கேட்டுட்டு நீங்கள் இப்படிலாம் பண்ணாதீங்க, இவங்க ஏதோ ஒரு சதி திட்டம் தீட்டுறாங்க, அதனால நீ இப்படிலாம் பண்ணாத சகல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கார்த்திகிட்ட சொல்கிறாங்க. அட விடுங்க பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கார்த்தியும் அசால்ட்டாக போயிடுறாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம ரேவதி நம்ம கார்த்தி எல்லாரும் பேசிகிட்டு இருக்கத நம்ம சந்திரகலா கேட்குறாங்க. நம்ம கார்த்தி போயிட்டு நம்ம மயில் கிட்ட சொல்கிறாங்க, நம்ம அத்தைக்காக ஒரு இடத்த விற்று டாக்குமெண்ட்ஸ் இது பண்ணோம்ல, அந்த இடத்த நம்ம இப்போ வந்து மீட்கணும், அதை அடகு தானே வச்சோம், அதை மீட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கேட்ட நம்ம சந்திரகலா என்ன பண்ணுறாங்கன்னா, நீ டாக்குமெண்ட்ஸை எப்படி மீட்கிறேன்னு நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம உடனே வந்து நம்ம சிவனாண்டி கிட்ட தகவல் கொடுக்குறாங்க. இந்த மாதிரி கார்த்தி ஒரு இடத்த விற்று தான் எங்கள் அக்காவுக்கு பணம் கொடுத்தான், அந்த இடத்தோட டாக்குமெண்ட்ஸை நம்ம எப்படியாவது எடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு சிவனாண்டி கிட்ட எல்லா விஷயத்தையும் பற்றி சொல்கிறாங்க. அப்போ வந்து சிவனாண்டி சொல்கிறாங்க, நீ எதுக்கும் கவலைப்படாத, இந்த வாட்டி வந்து நம்ம வைக்கிற குறி வந்து தப்பவே தப்பாது, நான் எப்படியாவது அந்த டாக்குமெண்ட்ஸை எடுத்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம கார்த்தியும் மயிலும் வந்து அந்த சேட்டு வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே போயிட்டு அந்த டாக்குமெண்ட்ஸை கேட்குறாங்க.
அப்போ சொல்கிறாங்க, அந்த சேட்டம்மா சொல்கிறாங்க, என்னோட வீட்டுக்காரரு தவறிட்டாருப்பா, அதனால் இப்போ எல்லா விஷயத்தையும் என் பையன் தான் பார்த்துக்கிறான், என் பையன் இப்போ ஊருக்கு போயிருக்கான் அப்படின்னு சொல்லும்போது, சரிம்மா அவரோட நம்பர் இருந்தால் கொடுங்க, எனக்கு ரொம்ப அர்ஜென்ட்டு, அதை நம்ம மீட்க தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது, சரிப்பா இரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த நம்பரையும் கொடுக்குறாங்க. அந்த சேட்டுக்கு கால் பண்ணி சொல்கிறாங்க, அவங்க சொல்கிறாங்க, நான் ஊரில் இருக்கேன், நான் இந்த டைமில் நான் வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லும்போது, சரி ஓகே நான் வந்ததுக்கப்புறம் உங்களோட டாக்குமெண்ட்ஸை நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சேட்டும் சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறாங்க. இந்த பக்கம் இதெல்லாம் வாட்ச் பண்ண நம்ம சிவனாடியும் முத்துவேலை என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த வீட்டில் யார் யார் இருக்காங்கன்றத நோட் பண்ணிக்கிறாங்க. அப்போ அவங்க அந்த சேடம்மா இருக்கிறத தெரிஞ்சுக்கிறாங்க. அப்போ மறுநாள் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த சேடம்மா வீட்டுக்கு போயிட்டு அந்த சேடம்மா தனியாக இருக்கும்போது அவங்க முகத்தில் மயக்க மருந்தை அடிச்சிடுறாங்க. உடனே அவங்களும் மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, அந்த டாக்குமெண்ட்ஸு எங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு போய் தேடி அந்த டாக்குமெண்ட்ஸை கரெக்டாக எடுத்துடுறாங்க. எடுத்ததுக்கப்புறம் ரொம்பவே சந்தோஷமாக வெளியில் வராங்க. வந்ததுக்கப்புறம் சந்திரா கிட்டே சொல்கிறாங்க, சந்திரா நீ நினச்ச மாதிரி நான் அந்த டாக்குமெண்ட்ஸை எடுத்துட்டேன், அதை எங்கே கொடுக்கணும் அப்படின்னு சொல்லும் போது, சந்திரா நானே வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷமாக வாங்கிக்கிறாங்க. வாங்கிட்டு வீட்டுக்கு வந்த சந்திரா பார்த்தீங்கன்னா, நம்ம கார்த்தியை ரொம்பவே வெறுப்பேற்றுறாங்க. வெறுப்பேற்றிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, டிரைவர் இங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. அப்போ கார்த்தியும் ரொம்பவே பொறுமையாக போகிறாங்க. போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, என்ன டிரைவர் நீ ரொம்ப ஆடிட்டுருக்க, உங்கள் அம்மாவோட இது அந்த ஆசிரமத்தை திறக்கிறதுக்காக ரொம்பவே ஆவலாக இருக்க போல் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக்கிட்ட கேட்குறாங்க. ஆமாம், அதுக்கு என்ன இப்போ உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, அது சரி நீ இப்போது அந்த டாக்குமெண்ட்ஸ் இல்லாமல் எப்படி அந்த இடத்த நீ ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி அதை ஓப்பன் பண்ணுவ அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் நம்ம கார்த்திக்கிட்ட சந்திரகலா ரொம்பவே வெறுப்பேற்றுற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. அதுக்காக உங்களுக்கு என்ன பிரச்சனை, அது என்னோட பாடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கார்த்தி சொல்ல, உடனே அந்த டாக்குமெண்ட்ஸே நான் வச்சுருக்கேன்டா, நீ எப்படி அதை ஓப்பன் பண்ணுவ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கார்த்திக்கிட்ட சொல்லும் போது கார்த்தி ரொம்பவே அதிர்ச்சி ஆகிட்டு, என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லும் போது, அந்த சேட்டு வீட்டில் போயிட்டு நான் ஆளை வச்சு அந்த டாக்குமெண்ட்ஸை எடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு உண்மையை உளறிடுறாங்க. உடனே அந்த டாக்குமெண்ட்ஸ் எடுத்து காட்டும் போது சந்திரகலா பார்த்தீங்கன்னா, இதோ இருக்குது டாக்குமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதை காட்டுறாங்க. இதை பார்த்த கார்த்தி ரொம்பவே டென்ஷன் ஆகிட்டு, டாக்குமெண்ட்ஸ் ஒழுங்கு மரியாதையே என்கிட்ட கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அவ்வளோ சீக்கிரம் நான் கொடுத்துருவேனா, அதுக்காகவா நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு எடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சந்திரகலா வெறுப்பேற்ற அந்த டாக்குமெண்ட்ஸை கிழிக்க போகிற நேரத்தில் நம்ம கார்த்தியை அந்த டாக்குமெண்ட்ஸை பிடுங்கி நம்ம சந்திரகலாவை அடி வெளுத்து எடுத்துடுறாங்க. இதை பார்த்த சாமுண்டீஸ்வரி ரொம்பவே அதிர்ச்சி ஆயிடுறாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, நம்ம மயிலும் என்ன வேலை பண்ணி என்ன வேலை இந்த சின்னத்தை பண்ணியிருக்கு பார்த்தியா, இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்க்குறதுலாம் இது வேலை தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மயிலும் சொல்கிறாங்க. ஒரு பக்கம் நம்ம கார்த்தி ரொம்பவே டென்ஷன் ஆகிட்டாங்க. ஆரம்பத்திலேயே அபிராமியை பற்றி பேசும்போதே அடி வாங்கியிருக்கணும் நம்ம சந்திரகலா, இப்போது வாங்கியிருக்காங்க அந்த அடியை. நல்ல வேலைப்பா, அந்த டாக்குமெண்ட்ஸு கிழியாத அளவுக்கு நீ வாங்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இந்த பக்கம் நம்ம சந்திரகலா ரொம்பவே கோவமாயிடுறாங்க. எப்படியாவது இவனை ஏதாவது பண்ணலான்னு பார்த்தா இவன் எல்லா விஷயத்துலையும் தப்பிச்சிட்றானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சந்திரகலா இன்னும் நம்ம கார்த்தி மேலே கோவப்படுறாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, நம்ம ரேவதி கார்த்தியெல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. எப்படியாவது மினிஸ்டரை கூப்பிடணும், மினிஸ்டரை வச்சு தான் அத்தையை எப்படியாவது நம்ம வழிக்கு பொங்கலில் என்ன காரியத்தை நம்ம செஞ்சோமோ அதே காரியத்தை இப்போ செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. சாமுண்டீஸ்வரி பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக மினிஸ்டர் கூப்பிட்டா வர மறுக்கவே மாட்டாங்க. கண்டிப்பாக நம்ம அபிராமியோட பிறந்தநாளுக்கு அந்த ஆசிரமத்தை ஓப்பன் பண்ணும்போது நம்ம சாமுண்டீஸ்வரி வருவாங்க. ஏன்னா நம்ம கார்த்தி சொன்னால் செய்வான் அப்படின்னு சொல்லிட்டு எப்போவுமே நம்ம ரேவதி அதை நம்புவாங்க. கண்டிப்பாக இந்த வாட்டியும் அது மாதிரி தான் நடக்கும். என்னோட ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்களோட கமெண்ட்களை என்னோட கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. அப்படியே வீடியோ பார்த்துட்டு இருக்கங்க எல்லாருமே என்னோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.